நீங்க, நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா, அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்ப தானே தெரியுது. இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்கள மாத்துவோம். இவர் மட்டும் கிடையாதுங்க. இன்னும் சில பேர் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தமிழகத்துல பெண் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகின்றால் அதை தடுத்து நிறுத்த தவறிய இந்த அரசை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்தோம். விஜயுடைய கட்சி கொள்கை வழிகாட்டியா பெரியார் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்கலாம். நான் சொல்லுவதற்கு நீங்கள் பொறுமையோடு கேளுங்கள், ஆனால் நம்பி விடாதீர்கள். நம்ப வேண்டுமானால் நன்றாக ஆராய்ந்து சரி என்று பட்டதை நம்புங்கள். இப்ப அவர் சொன்ன மாதிரியே இவங்க எல்லாருமே இப்ப இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா, இவங்க சொன்னதெல்லாம் சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம் இல்லையா. அதனால நாங்க ஒரு வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தோம். உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கடைசியா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2022 இந்த NCRB அவங்களுடைய வெப்சைட்ல இந்தியாவில் ஒட்டுமொத்தமா நடந்தேறிய அனைத்து விதமான குற்றங்களையும் 3 வால்யூம்ஸா ஆவணப்படுத்திருக்காங்க. பிளஸ் ஒரு ஸ்னாப்ஷாட்டும் இருக்கு. இது ஒட்டுமொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 1587 பக்கங்களுடைய ஒரு PDF இருக்கு. சாட் GPT கிட்ட NCRB லேருந்து எடுத்த அந்த 4 PDF-ஐயும் ஃபீட் பண்ணி ரொம்ப தெளிவான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். These are the NCRB data for 2022. Based on this, please rank the states in the order of most safest for women. தமிழ்நாடுனோ இல்லை தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு பேரையுமே போடாமல் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு போட்டிருக்கோம். சாட் ஜிபிடியோடைய பதில் என்னன்னா, பேஸ்ட் ஆன் தி NCRB 2022 டேட்டா, தி ரேங்கிங் ஆஃப் தி சேஃபஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் விமன் பேஸ்ட் ஆன் தி லோயஸ்ட் கிரைம் ரேட்ஸ் அகேன்ஸ்ட் விமன் பர் லேக் பாப்புலேஷன் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். NCRB தகவலின்படி பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களில் முதல்ல நாகாலாந்து, 2வது சிக்கிம், 3வது தமிழ்நாடு. இதுல நாகாலாந்துல மக்கள் தொகை 22 லட்சம், 2வது சிக்கிம்ல மக்கள் தொகை 7 லட்சம், 3வது லட்சங்கள் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் நம்ம 8 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு யூனியன் கவர்மெண்டோடைய NCRB ரிப்போர்ட் தாங்க சொல்லுது. ஸோ சாட் ஜிபிடியோடைய ரிசல்ட் பிரகாரம் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் அவுட் வித் அ வெரி லோ கிரைம் ரேட் ஆஃப் 24, which is significantly better than the national average. The state also has a high charge sheeting rate of 90.6%, indicating efficient legal follow-ups. பெண்கள் பாதுகாப்புல நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுலையும் நம்ம தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கும். மத்திய அரசின் தரவுகள் எது உண்மைன்னு நம்மளுக்கு சொல்லிடுச்சு. இன்னொன்னு, சாட் ஜிபிடி கிட்ட நம்ம என்ன கேட்டோம், சேஃபஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தானே கேட்டிருந்தோம். ஆனா சாட் ஜிபிடி அன்சேஃபஸ்ட் ஸ்டேட்ஸையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள்ல ராஜஸ்தான், ஹரியானா, தெலுங்கானா, ஒடிசா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள் தான் இருக்கு. மத்திய அரசினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் நம்ம தமிழ்நாடு மிகச்சிறந்த இடத்துல தான் இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் சரி, கட்சி தலைவர்களும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு அதை பெருசாக்கி பூதாகரமாக்கி அதுல இருந்து மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிதான் விஜயும் மகளிர் தின வாழ்த்து செய்தியில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பேசி அதுல இருந்து ஒரு பெரிய மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன ஒண்ணு, ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த எடுத்திருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்திருக்கிறீங்க, உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. இதை விட்டுட்டு மற்ற துறைகள் ஏதாவது நீங்க எடுத்திருந்த பொருளாதாரத்துல ஏன் 2வது இடத்துல இருக்கு, ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கும், ஏன் இவ்வளவு கடன் சுமை அதிகமா இருக்கு, ஏன் வேலை வாய்ப்புகள் இல்ல நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த துறையில 10வது இடத்துல இருக்கும், ஏன் இந்த துறையில 12வது இடத்துல இருக்கும் அப்படின்னு அதனுடைய பிரச்சனைகள், குறைகள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஓகே தான். ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாடு 3வது இடத்துலயும், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துல தமிழ்நாடு முதல் இடத்துலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க எல்லாம் பேசியிருக்கிறது எப்படி
இருக்குன்னா மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டை பார்க்கும்போது தரக்குறைவாகவும் ஒரு அச்சத்தோட பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படும். இப்போ விஜய்னா கரெக்டா பேசுவாரு, நல்லா பேசுவாரு, உண்மையாதான் பேசுவாரு அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்கல்ல. இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கும் போது சரி இதை செக் பண்ணி பாத்திரலாமா அப்படின்னு யாராவது செக் பண்ணி பார்த்தாங்கன்னா என்னடா இது விஜயும் கட்டுக்கதை அடிக்க ஆரம்பிச்சுட்டாரா? ஏன்னா சில அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப கட்டுக்கதையை அவுத்து விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி என்னடா இவரும் இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டாரே, அரசியல் பண்ணணும் தான், அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியல் பண்ணாதான் இதுல பொழைக்க முடியும். உங்க மேல ஒரு மதிப்பு, மரியாதை, நம்பிக்கை எல்லாமே இருக்கு. அதனால இனிமே நீங்க ஏதாவது ஒரு மைலேஜ் எடுக்கணும், அரசியல் பண்ணணும், ஏதாவது ஒரு டாபிக்க பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையான விஷயத்த மட்டுமே பேசுங்க. உண்மைக்கு ரொம்ப தொலைவுல இருக்கக்கூடிய டாபிக்கையோ இல்ல இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான டாபிக்கையோ கண்டிப்பா எடுத்து பேசாதீங்க. உண்மையான விஷயங்களை நீங்க பேசும்போது கண்டிப்பா மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும்.